ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில பிரபு என்ற நண்பருடைய மின்னச்சல தான் இந்த மின்னச்சல் நேரத்தில் அடுத்தது அவங்க கூட பகிர்ந்துக்கு போறேன். எஃப்எம் ஓடி இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி லவ் குரு. நான் சொல்றது திருமணமான நபர்கள் எல்லோருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். பலருமே உணர்ந்திருப்பாங்க, ஆனா பல பேர் வெளியில சொல்லியிருக்க மாட்டாங்க. சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் லவ் குரு ஒரு வாழ்க்கையை அழகுபடுத்துற விஷயமே. நம்மள மாதிரி அவங்களுக்கு மொத்த ரசனைகள் இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த வாழ்க்கை ரொம்ப டல்லா இருக்கும். அவங்களுக்கு நமக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசங்களை, வேறுபாடுகளை நம்ம மதிக்கணும். ஏன்னா எல்லோருக்குமே இங்க ஒரே மாதிரி ரசனை இருக்கிறது கிடையாது. நம்ம சீக்கிரம் காலையில எந்திரிக்கிறவங்களா இருப்போம், அவங்க ரொம்ப லேட்டா எந்திரிக்கிறவங்களா இருப்பாங்க. நமக்கு பேசினா எல்லாம் சரியாயிடும் நினைப்போம், அவங்க பேசாம இருந்தாலே போதும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் குடும்பத்துக்குள்ள மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்துது. என்னுடைய திருமண வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட தடுமாற்றங்கள் ஆரம்ப காலத்துல இருந்தது. அதுக்கு பிறகு 2 பேரும் பரஸ்பரம் உட்கார்ந்து பேசணும். அப்ப கூட அவங்க பேசுறதுக்கு தயாரா இல்ல. சரி ஓகே, உனக்கு எப்ப தோணுதோ பேசு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஒரு கடத்துக்கு மேல என்ன நீங்க இப்பெல்லாம் என்ன பேசவே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களே கேட்க ஆரம்பிச்சாங்க. சில விஷயங்களை விட்டு பிடிக்கிறது நல்லது, சில விஷயங்களை ரொம்ப விட்டுட்டா பிடிக்கவும் முடியாது. திருமணம் அப்படிங்கிற பந்தத்துல பரஸ்பரம் இருவரும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க அவங்களுடைய உணர்வுகளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை மட்டும்தான் அந்த உறவை காலங்காலத்துக்கும் எடுத்துட்டு போகும். நம்முடைய விருப்ப வெறுப்புகளை மற்றவங்க மேல திணிக்க கூடாதுன்னாரு. பிரபுவுக்கு தேங்க்ஸ் சொல்லி விடைபெற்ற ஸ்டேடியம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரேடியோ சிட்டி.